அரைக்கீரை பாசிப்பருப்பு கடையல் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கீரையை வந்து நல்லா சுத்தப்படுத்தி நம்ம 3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு 10 ரூபாய் கட்டு, நல்ல ஒரு நம்மளுக்கு 1/4 கிலோ கணக்குக்கு சொல்லலாம். இல்லைன்னா பெரிய கட்டு 2 கட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு பருப்பு வந்து பருப்பு வந்து ஒரு 75 கிராம் பாசிப்பருப்பு. 50 கிராம் போட்டுக்கலாம், 75 கிராம் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நல்லா க்ரீன் கலரில் வரணும்னா பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இல்லை நல்லா டேஸ்ட்டாக பருப்பு இது ரொம்ப பிடிச்சிருந்தா பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறணும். அது எப்படி, அதுக்கு தேவையானதுலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 பீஸ் எடுத்துருக்குறோம். 4 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை, வத்தல் வந்து 4. தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு, உளுந்து, சீரகம் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இந்த அளவுக்கு வந்து தண்ணி நம்ம வேக வச்சுக்கிறோம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் மஞ்சத்தூளும் போட்டு 1 செம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பாசிப்பருப்பு வந்து அரை வேக்காடு, 3/4 பதம் வெந்திருக்குது. இந்த 3/4 பதம் வேகும்போது இதுலேயே நம்ம கீரையை போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போட்டுக்கிறோம். இதுலேயே இந்த வெந்த பருப்புலேயே வந்து நம்ம சீரகம், இதில் வந்து வெங்காயம், தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், வெள்ளைப்பூடு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து அந்த கீரையை பார்த்துக்கோங்க. நல்லா வந்து இந்த பெரிய தண்டெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஆஞ்சு வச்சுக்கிறணும். கொஞ்சோண்டு சின்னதாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். பெரிய தண்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பொரியல் போடும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து இந்த கடையிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது நல்லா வந்து பெரிய தண்டெலாம் போட்டிங்கன்னா வேகவும் இதாகும், அது சீக்கிரம் மசியாது, போடக்கூடாது. இப்போ வந்து நம்ம எந்த தண்ணி நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே வந்து உப்பு போட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து இப்போ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம போட்டிருக்க பேனுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது வேக எப்படி சுருங்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நேரம் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வேக வைக்கக்கூடாது. லைட்டாக வெந்தால் போதும். இதை வந்து இப்போ போட்டுட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த 1 செம்பு தண்ணி அளவு மட்டும் போதும். போட்டு இப்போ மூடி வச்சுடுறோம் நம்ம. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயும் கீரை வந்து நல்லா வெந்து அப்படியே சுருங்கிருச்சு பாருங்கள். இப்போ ஊட வந்து ஃபுல்லாக மூடி வைக்காமல் இந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து அளவாக தான் ஊற்றிருக்கோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊட கிண்டி விட்டிங்கன்னா தான் அது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இப்போ இந்த அளவுக்கு வெந்துட்டுருக்கு. இன்னும் 1 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம ஒரு 3 தடவை வந்து நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி, இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம கிண்டி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், இது வந்து கீரை வந்து ரொம்ப அப்படியே மசிகிற மாதிரியும் இல்லை, தக்காளிலாம் வந்து லைட்டாக வெந்த மாதிரி இந்த அளவு தான் இருக்கணும். கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை வந்து கடைய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னா, நம்ம பருப்பு கடையிறதெல்லாம் கடைய போகிறதில்ல. நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு 2 சுற்று நம்ம இறக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபேன் கடியில் வந்து ஆற வைங்க. ஆறின பிறகு நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு பார்த்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நீளமான ஜார் எடுத்துக்கிறணும். நம்ம சின்ன ஜார்லாம், சட்னி ஜார் இதுலாம் போடக்கூடாது. ஜாரை எடுத்துகிட்டு இந்த கீரையை வந்து இதில் போட்டுக்கிறோம். நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, இதில் இருக்கிற தண்ணி தான். இப்போ வந்து இந்த மாதிரி ஜாரில் எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம வந்து இது வந்து என்ன செய்யணும்னா, முக்கியமானது என்னதுன்னா, நம்ம விட்டு நம்ம அரைக்கணும். ஒரு தடவை ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செய்யணும். ஒரு 2 தடவை தான் அந்த மாதிரி செய்யணும், ரொம்பலாம் செய்யக்கூடாது. சட்னி அரைக்கிற மாதிரியோ மித்த எல்லாம் அரைக்கிற மாதிரி, பவுடர் அரைக்கிற மாதிரிலாம் அப்படியே ஒரே சுற்றுனீங்கன்னா எல்லாமே இதாயிரும். அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப வந்து அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும். நம்ம பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வேணும்னா 1 ஸ்பூன் வந்து நெய்,
கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். கடுகு உளுந்து சீரகம் பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ வந்து வத்தல் கருவேப்பிலை போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்தோடனே நம்ம இந்த கீரையெல்லாம் ஊற்றிப்போம். இப்போ நம்மளுக்கு அரைக்கீரை பாசிப்பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து எண்ணெயும் நெய் கலந்து ஊற்றிக்கலாம். இல்லை நெய்யில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இதை வந்து சாப்பாட்டில் இதை போட்டு பருப்பு கடையில் போட்டு நெய் ஊற்றி பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.